Hello everyone. நாம பார்த்துட்டு இருக்கிறது IBPS PO Banking Examக்கான question paper. இந்த question paper வந்துட்டு 2017 வருஷம் கேட்ட question paper. நாம இந்த question paperல பார்த்துட்டு இருக்கிறது reasoning ability. அதுலயும் இந்த particular question என்னன்னா seating arrangement. Parallel rowsல உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படி நம்ம அரேஞ்ச் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். அரேஞ்ச்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வாசிச்சு நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடலாம். பாருங்க, let's read the question carefully. அப்புறம் பண்ணிக்கலாம். 10 persons are sitting in 2 parallel rows containing 5 in each row. ஸோ 10 பேர் இருக்காங்க. parallel row, ஸோ 5 பேர் இருக்காங்க. சரிங்களா? இந்த first row M, N, O, P and Q are seated. சொல்லிட்டாங்க. first row யாரெல்லாம் இருக்காங்க? M, N, O, P and Q are seated facing south. So south face பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. And the second row U, V, X, Y and Z are seated facing north. So north face பண்ணி இந்த 5 பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. Okay. Therefore, in the given seating arrangement, each member seated in a row faces other member of the row. Another எதிர்த்தா போட்டிருக்கேன். They like different colors: red, orange, blue, brown, black, white, yellow, pink, peach and grey. Not necessarily in same order. So கீழே கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் யாருக்கு என்ன பிடிக்கும், யார் எங்க உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, இந்த டீடைல்ஸ் வச்சு நம்ம பிளேஸ் பண்ணிடலாம். ஓகே. M does not like brown. So Mக்கு brown பிடிக்காது. And P likes black. Pக்கு black ரொம்ப பிடிக்கும். Y sits third to the left of U. Who likes yellow? So Uக்கு வந்துட்டு yellow பிடிக்கும். So இங்க பாத்தீங்கன்னா இதுல இது left, இது right. Left, right, left, right, left, right, left, right. So this is right, left, right, left, right and left, right, left, right, left. So Y sits third to the left of U. So Y இங்க U இங்க இருந்துச்சுன்னா 1, 2, 3 Y இங்க இருக்கலாம். Or U இங்க இருந்துச்சுன்னா Y இங்க இருக்கலாம். These are the two possibilities. வேற எங்கேயும் இருக்க முடியாது. சரிங்களா? M faces immediate neighbor of Y. Who likes orange? Y likes orange. So M faces immediate neighbor of Y போது Y இங்க இருக்க முடியாது. Y இங்க தான் இருக்க முடியும். ஏன்னா இதுதான் நெய்பர். இங்க இருந்து இவங்க 2 பேர் நெய்பர். இங்க இருந்து இங்க மட்டும் தான் நெய்பர் வர முடியும். ஓகே, so இங்க இருக்கலாம். But the one O sits second to the right of M. இங்க இருந்துச்சுன்னா, இப்ப இங்க இந்த பக்கம் இருந்துச்சுன்னா O sits second to the right of M ன்னு சொல்றாங்க. So possibilityயே இல்ல, Y இங்க வராது. So U will be seated here. Okay. Y இங்க இருந்துச்சுன்னா it faces neighbor போது இந்த பக்கம் போடலாம். M நான் இங்க வரும். M faces immediate neighbor of Y. Who likes orange? One who likes peach sits at the extreme end. U க்கு என்ன சொல்லிட்டாங்க? yellowன்னு சொல்லிட்டாங்க. இவருக்கு ஆரஞ்சு. O sits second to the right of M. அப்ப M இருந்துச்சுன்னா second to the right of M இங்க வரவே இல்லை. So Y இங்க இருக்க முடியாது. Y எங்க இருக்க முடியும்? இங்க தான் இருக்க முடியும். அப்போ M எங்க இருக்கணும்னா அதோட நெய்பரா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. So எய்தர் இங்க தான் இருக்க முடியும், இங்கேயே இருக்க முடியாது. ஏன்னா இந்த பக்கத்துக்கு Y இருந்தா இங்கே இருக்க முடியாது. இப்போ இதோட நெய்பர் போது இங்கேயும் இருக்க முடியாது. ஏன்னா O sits second to the right of M சொல்லும் போது இதுதான். சரிங்களா? ஓகே, இது வரைக்கும் நம்ம வாசிச்சாச்சு. ஒரு கார்னர்ல உட்கார்ந்தவங்களுக்கு பீச் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது ஓவா இருக்கலாம், இல்ல இங்க இருக்கிறவரா இருக்கலாம், அல்லது இங்க இருக்கிறவங்களா இருக்கலாம். இவங்களுக்கு பீச் பிடிக்கலாம். The one who likes red faces the one who likes pink, but M does not like pink. Mக்கு பிங்க்கும் பிடிக்காது. Only one person sits between N and P. Nக்கும் Pக்கு ஒருத்தங்க தான் இருப்பாங்களா. So N, P இங்க வர முடியாதுங்க. N, P இப்படிதான் வர முடியும். அதுல N இங்க, P இங்கன்றது எப்படி முடிவு பண்ணிக்கலாம். N இங்கயா, P இங்கயான்னு தெரியல. N இங்கயா, P இங்கயான்னு தெரியல.
V and Z are immediate neighbors. V, Z immediate. So, இங்கெல்லாம் போட முடியாது. So, V, Z அப்படி வரலாம். Immediate neighbors சொல்லியிருக்காங்க. Z does not face M and N. So, Z வந்துட்டு இங்கேயும் இருக்க முடியாது. ரெண்டுமே வரப்படியா போயிடும். So, எனக்கு எப்படி ஃபிக்ஸ் ஆகுதுன்னா, இங்க N வர வேண்டாம். இங்க வந்து N, இங்கதான் N இருக்க முடியும். ஏன்னா, Z does not face M and N. So, இங்க Z இருப்பாங்க. V and Z are immediate neighborsனால V இங்க, Z இங்க. P என்ன பிடிக்கும்? Black பிடிக்கும். And M and Nக்கு கிரேவும் பிடிக்காது. இவங்க ரெண்டு பேர்த்துக்கு கிரேவும் பிடிக்காது. The one who faces white, you likes white. So, you face பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு white பிடிக்கும். இங்க எல்லாம் வந்தாச்சு, மிச்சம் யாருக்காக? Q. So, Qக்கு தான் white பிடிக்குது. The one who faces a immediate neighbor of Y likes brown. Immediate neighbor of Y என்றது யாருங்க? இந்த பக்கம் M, இந்த பக்கம் O. The one who faces immediate neighbor of Y like brown. ஆனா immediate neighbor of Y, faces immediate neighbor of Y என்றது O and M வராங்க. Mக்கு brown பிடிக்காது. So, Oக்கு தான் brown பிடிக்கும். ஓகே. So, Mக்கு pink பிடிக்காது, brown பிடிக்காது, grey பிடிக்காது. இங்க யார் பாக்கி இருக்காங்க? X. So, எக்ஸ்ட்ரீமெண்ட்ல இருக்கவங்களுக்கு பீச் பிடிக்கும்னா அப்ப Xக்கு தாங்க பீச் பிடிக்கும். இன்னும் என்ன கலர் இருக்கு? ஆரஞ்சு போட்டாச்சு, brown போட்டாச்சு, black போட்டாச்சு, white, yellow போட்டாச்சு, பீச் போட்டாச்சு. இன்னும் யாருன்னா ரெட், ப்ளூ, பிங்க், கிரே தான் இருக்கு. இவங்க 4 பேர் தான். So, இங்க பாருங்க, the one who likes red face the one who likes pink, but M does not like pink. ஓகேவா? ஒரு பாயிண்ட் ஆச்சு. M, N ரெண்டு பேருக்குமே கிரே பிடிக்காது. ஸோ இங்க இருக்கவங்களுக்கு தான் கிரே பிடிக்கணும். அதுல இப்படி ஆப்போசிட் ஃபேஸ் பண்றதுல பாக்கி இங்க மட்டும் தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பா எம்முக்கு ரெட், பிங்க் பிடிக்காது, எம்முக்கு ரெட் தான் பிடிக்கும். V தான் பிங்க். ஏன்னா ஒன் ஹூ லைக் ரெட் ஃபேஸ் த ஒன் ஹூ லைக் பிங்க் அப்படின்னு போட்டிருக்காங்க. M and L மட்டும் தான் எதிர காலியா இருக்காங்க. ஸோ M ரெட், V பிங்க். Nக்கும் கிரே பிடிக்காது. ஸோ இசட்டுக்கு தான் கிரே பிடிக்கும். எம்முக்கு மிச்சமா இருக்கிற ப்ளூ தான் பிடிக்கும். ஓகே. ஸோ M doesn't like brown, P likes black, Y sits third to the left of U. ஸோ கரெக்டா இருக்காங்க. Who likes yellow? Uக்கு yellow பிடிக்குது. M faces immediate neighbor of Y who likes orange. ஸோ M இங்க இருக்கலாம், இல்லைன்னா இங்க இருக்கலாம். அதுக்கப்புறம் the one who likes peach is the extreme end. So, இந்த 3 கார்னர் எங்க வேணா இருக்கலாம். One, O sits second to right of Mங்கனால M இந்த கார்னர் வர முடியாது. இந்த பிளேஸ்ல தான் M இருக்க முடியும். The one who likes red face the one who likes pink, but M does not like pink. Only one person sits between N and P. V and Z are immediate neighbors. Z does not face M and N. Who doesn't like grey? The one who face U likes white. The one who face immediate neighbor of Y likes brown. Mக்கு brown பிடிக்காது. So it's O. That's all. So நம்ம சீட்டிங் போட்டாச்சு. யாராருக்கு என்னென்ன பிடிக்கும்னு எழுதியாச்சு. So we make it clear. M, N, O உட்கார்ந்த கார்டில் எழுதிடலாம். திரும்ப கிளீனா எழுதலாம்னு நினைக்கிறேன். O அவங்களுக்கு brown பிடிக்குது. N blue, M red, P black, Q white. இவங்க எல்லாரும் சவுத் ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. So this is right and this is left. இதுல நார்த் ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எக்ஸ் இவங்களுக்கு பீச் பிடிக்கும். ஒய் ஆரஞ்ச், வி பிங்க், இசட் கிரே, யூ எல்லோ. இதுல இது லெஃப்ட், திஸ் இஸ் ரைட்.
Okay. So now we can answer all the questions. How many persons are seated between N and the one who likes white? யாருக்கு white பிடிக்குதுங்க? Qக்கு. அப்ப Nக்கு Qக்கு நடுவுல எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர். So 2. Answer is C2. Diagram போட்டோம்னா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாங்க. Who amongst the following face P? யார் P face பண்ணிருக்காங்க? Z கிரே பிடிக்குது அவருக்கு. என்ன பண்ணிருக்கா பார்க்கலாம். U, the one who likes pink. X, N, the one who likes grey. The one who likes grey, other Z. Okay. அடுத்த question பாருங்க. Which of the following is true regarding M? N and X are immediate neighbor of M. N X கிடையாது. X கீழே இருக்காங்க. தப்பு. M sits at one of the extreme ends of the line. ஏதாவது ஒரு லைனோட எண்ட்ல இருக்காங்களா? கிடையாது. மிடில்ல இருக்காங்க. M likes black. Mக்கு blackஆ பிடிக்குது? No. Mக்கு பிடிச்ச கலர் red. P sits immediate left of M. P வந்துட்டு so இது right, இது left na immediate right of M. Immediate left of M. Correct. P sits immediate left of M is the right answer. M பொறுத்து இவன் கொடுத்ததுல இது ஒண்ணுதான் கரெக்டான ஆப்ஷன். Who among the following pair sits exactly in the middle of the rows? M, Z, P, Y. None of these. U, N, M, V. நடுவுல யாருங்க உட்கார்ந்துருக்காங்க? M, V. அவங்க தான் நடுவுல உட்கார்ந்துருக்காங்க. So M, V is the right answer. அடுத்த question பாருங்க. V likes which of the following color? Brown, pink, black, white, none of these. V என்ன கலர் பிடிக்கும்? V likes pink. B, pink is the right answer. Okay. So thanks for watching. Stay tuned for the further videos.